என்ன காலங்காத்தாலே குளிச்சு பேண்ட் எல்லாம் போட்டிருக்கான். நான் எப்பவும் ஷார்ட்ஸோட தானே சுத்தம். அப்ப எங்கேயோ போறான். நம்ம ட்வீட்டு வாட்டர் பாட்டிலெல்லாம் பேக் பண்றான். அப்ப எங்கேயோ வெகு தூரம் நம்மையும் கூட்டிட்டு போறான். அப்பாடா, ஒரு வழியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு விடுதலை இந்த ரூம்ல இருந்து. என்னது இது? ஏதோ புது பெல்ட் மாதிரி இருக்கு. என்ன பாருங்களேன், போட்டது நாய் பெல்ட்டு. அதுக்கு நம்ம கோல்டு செயினை போட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறத. நாய் பெல்ட்டுக்கே இவ்வளோவா? அப்புறம் என்ன, போகும் இடம் வெகு தூரம் இல்லை, போலாம் வானா ஆட்டோல ஏறியாச்சு. அப்புறம் ஆட்டோல நான் ஆட்டோக்காரண்ணே, தம்பி முதவே கூட நாயும் வருது அப்படின்னு சொல்லியிருந்தா கேன்சல் பண்ணியிருப்பேன்னு சொன்னாரு. நானும் இவன்கிட்ட சொன்னேன், ஆமா டாடி, நீ சொல்லியிருந்தா அவரு இந்நேரம் என்னைய மட்டும் கூட கூட்டிட்டு போயிருப்பார்ல அப்படின்னு. சரிண்ணே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்களை யாரும் இப்படி சொன்னதில்ல, அதனாலதான் நாங்களும் புக் பண்ணிட்டோம், இதுவும் சொல்லல அப்படின்னு இவன் சொன்னான். அதுக்கு ஆட்டோக்காரனே, தம்பி அவங்கெல்லாம் வாடகை ஆட்டோ, நம்ம ஓன் ஆட்டோ, நீங்க முதல்ல சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஏதே அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இவன் கொடுத்தான். அதனால நாளப்ப நீங்க உங்க பசங்களை வெளியே கூட்டு போறப்போ தெளிவா ஆட்டோக்காரன்ட்ட இதெல்லாம் சொல்லி புக் பண்ணுங்க, அதான் நல்லது. சரி, அதோட இவன் பேச்சு விடுவான்னு பார்த்தா அதான் இல்ல. இருடா, டாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு சொல்லி அவரோட வரலாறு கேட்க, அவரு நான் மதுரைக்காரன்னு சொல்ல, ஆனா நானும் மதுரை பக்கம்னு சொல்ல, அப்படியா தம்பி, மதுரைக்காரனா இருந்தாலும் அதே ரேட்டு தான் அப்படின்ட்டாப்ல. இங்க அசிங்கப்பட்டது ஆட்டோக்காரனே இல்ல, டாடி. அவர் என்னதான் ஒரு வாழ்க்கை வரலாறு சொன்னாரோ, அப்பப்போ நான் ஏன் ஏத்த மாட்டோம்னு குத்தி குத்தி காட்டினார். அதெல்லாம் கேட்கிறப்ப அவர் சீட்ல ஒரு கோட்டை போட்டுருவாமோ டாடியை பார்த்தேன். எனக்கும் கடுப்பா தான் தம்பி இருக்கு. ஆனா அவங்க சொல்றதையும் ஒரு லாஜிக் இருக்குல்ல அப்படின்னா. என்ன லாஜிக்கோ, நாயா பிறந்த ஒரு குத்தமா? இவன் வேற வீடியோ எடுக்கிறேன்னு என்னை கடுப்பேத்திட்டு இருக்கா. அந்த போனை வெளியே போட்டுறாத டாடி, அதுலதான் நம்ம பொழப்பே ஓடிட்டு இருக்கு. அப்புறம் போன் வாங்குறேன்னு இருக்கிற காசெல்லாம் அதுல போட்டுட்டு எனக்கு சூடு போடாம போயிடாது டாடி. அப்புறம் ஒரே வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. வேறங்க, தடிக்க உள்ளா தாம்பரம் மாதிரி மடிப்பாக்கம் தானா மகேந்திர சிட்டி தான் நமக்கு. அப்புறம் ஆட்டோக்காரன் எனக்கு அவர் பேசினதுக்கு மேல 50 போட்டு கொடுத்தாச்சு. மொத்தம் 250 ரூபா. உள்ள வந்தா ஒரே குட்டி குஞ்சன் சார் இருந்தானுங்க. அடடா, பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது. பாசத்துல ஒருத்தன் மேல பாஞ்சிருப்பேன். அப்புறம் எல்லாரும் என் டேடியை பதம் பார்த்துருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ். அப்புறம் என்ன, மிச்ச கதைய அடுத்த வீடியோல சொல்றேன்.